ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு சூப்பரான ஆன்மீக விஷயத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 ஆண்டுடைய கடைசியை நோக்கி வந்துட்டுருக்கோம். இன்னும் சிறு நாட்கள்லேயே 2025 ஆண்டு முடிந்து 2026 ஆண்டு பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய 2026 ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றத்தை கொடுக்க இருக்குது. அந்த மாற்றம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 2026 ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி தனுசு ராசியில் சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றமும் பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கான மாற்றம், அதிர்ஷ்டம், ஆபத்து இதை பற்றி ஃபுல்லாக உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ 2025 ஆண்டுடைய கடைசி நாட்கள் உங்களுக்கு எப்படியும் இருக்குங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப கடந்தீங்கன்னா 2026 ஆண்டு உங்களுக்கு பிடிச்ச ஆண்டாக நீங்கள் அமைத்து கொள்ளலாம். அதே போல் ஆண்டுடைய முதல் நாள் நீங்கள் முக்கியமாக சில பொருட்களை வாங்க வேண்டும். அந்த பொருட்கள் என்ன வாங்கணும், அதை வாங்கிறதுனால என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ எல்லா தாள்களையுமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி 500 ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப சிறப்பான முறையில் கிரக நிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைந்திருக்கு. அதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆட்டமே இந்த மாதிரி இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பொருட்கள் வாங்கினா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தனுசு ராசி மூலமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. அனுபவ பாடத்தை மறக்காமல் வாழ்வில் முன்னேற்றம் காணக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய புதிய ஆண்டில் யோகமாக இருக்க போகுது. பாக்கியஸ்தானத்தில் கேது சஞ்சாரிக்க பாக்கியாதிபதி சூரியன் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும். பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயும் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவு உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் வகையில் உங்களுக்கு ஏதாவது வசமாகும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ஏற்பாடு இப்போ செய்தீங்கன்னா வசமாகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்று புரிந்து செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுடைய திறமையால் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிக்க வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய அந்தஸ்து மெயினாக உயரும். எடுத்த வேலைகளில் வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் வகையில் ஆதரவு கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு பிரச்சனை என்பது எல்லாமே மாறும். வம்பு வழக்குகள் என சங்கடப்பட்டு வந்த நிலையில் மாற்றமானது உண்டாகும். அதிகாரத்திலேயோ அரசியலில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு கூடும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி மொத்தமாக விலகும். பிள்ளைகளால் கூட பெருமை உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் உங்கள் செயல்பாடுகளில் விவேகமானது இருக்கும். முடியாத வேலைகளும் முடித்திடக்கூடிய அளவிற்கு உங்களிடம் ஆற்றலானது உண்டாகும். வரவேண்டிய பணம் வரணும். அதுக்கப்புறம் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்களுடைய வாழ்வில் கூட முன்னேற்றம் ஏற்படும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கூட படிப்பில் அக்கறையானது அதிகரிக்கும். விவசாயத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமையானது உண்டாகும். மொத்தத்தில் 1ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி மூலமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் பூரடமில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. எதற்காகவும் காத்திருக்காம எடுத்த வேலையை முடிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி 1க்கு பிறகு நன்மைகள் நடைபெறும். உங்கள் லாபாதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். விவகாரத்து வரை சென்றவர்களே மனம் மாறுவாங்க. தம்பதிகளுக்குள் இணக்கமானது உண்டாகும். தொழிலில் நீங்கள் லாபம் இல்லை, வியாபாரத்தில் நஷ்டம் என்றிருந்த நிலை மாறும். மனதில் இருந்த சங்கடம் நீங்கும். உங்களை நம்பி வருபவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயரும். செல்வாக்கு உயரும்.
புதிய முயற்சி எது செய்தாலும் வெற்றி பெறுவது உறுதி. பொன்பொருள் கூட உங்களுக்கு சேரும். சிலர்லாம் புதிய வாகனம் வாங்க வாய்ப்பு கிடைக்கும். எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகும். இந்த டைம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு கூட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். மேல் அதிகாரிகள் வகையில் ஆதரவு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கூட எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி மொத்தமாக விலகுன்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்புறம் குடும்பம், பிள்ளைகள் என்று உங்களை நீங்கள் அர்ப்பணித்து கொள்வதற்கு கூட வாய்ப்பு கிடைக்கும். பிறரால் ஏற்பட்ட சங்கட விலகும். பட்ட அவமானம் மாறும். செல்வாக்கு உயரும். சரியாக திட்டமிட்டு செயல்பட வாய்ப்பு கிடைக்கும். வீண் அலைச்சல், நெருக்கடி, சோதனை என்றிருந்த நிலை மாறும். நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும். மாணவர்களுக்கு கூட படிப்பில் அக்கறை கூடும். அரசு வழி முயற்சி சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். சொந்த வீடு, மனை என்ற நீண்ட நாள் கனவு நினைவாகும். மொத்தத்தில் 1ஆம் தேதிக்கு பிறகு பூரடம்ல பிறந்த தனுசு ராசிக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியான புரிதலும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றலும் கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 1ஆம் தேதிக்கு பிறகு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய மாதமாக இருக்கும். உங்கள் பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் இதுவரை இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். செல்வாக்கு உயரும். நடக்கவே நடக்காது என கைவிட்ட வேலைகள் இந்த நேரத்தில் நடந்தேறும். எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். நீண்ட நாள் கனவு உங்களுக்கு நனவாகும். அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். சகாயஸ்தானாதிபதி சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதோடு யோகக்காரகன் ராகு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் பலம் அதிகரிக்கும். மன வலிமை உண்டாகும். எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இனி வெற்றியாகும். உங்கள் செல்வாக்கு உயரும்னு சொன்னால் கூட மிகையாகாத உண்மை. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதனால் தொழில் நிறுவனம் நடத்துபவர்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு கூட தொண்டர்களுடைய பலம் கூடும். குடும்பத்தில் இருந்த சங்கடம், பிரச்சனை இது எல்லாமே விலகும். லாபாதிபதி சுக்கிரன் வருமானத்திற்கு வழிவகுப்பார். வேலையின் காரணமாக வெவ்வேறு இடங்களில் தங்கியிருந்த தம்பதியர் இந்த நேரத்தில் ஒரே வீட்டில் வாழக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாக போகுது. இது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். புதிய சொத்து சேரும். சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் உங்களுக்கு உயரும். சுய பத்தியம் உங்களுக்கு அதிகரிக்கும். திடீர் வாய்ப்பு தேடி வரும். உறவினர்கள் வகையில் எது செய்தாலும் ஆதரவு கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஆதாயம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஆன்மீக ரீதியாக 1ஆம் தேதி ஒரு அற்புதமான நாள். 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த பொருட்களை வாங்கிட்டு வர்றதுனால வீட்டில் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். ஸோ மகாலட்சுமி கடாட்சம் உண்டாக 1ஆம் தேதி அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 உப்பு, 2வது துளசி இலை, 3வது பச்சை கற்பூரம். இது 3ம் தான் நீங்கள் 1ஆம் தேதி அன்னைக்கு வாங்கணும். இந்த 3 பொருட்களை வாங்கி வைக்கிறதுனால சாட்சாத் வீட்டில் மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் இது 3 வாங்கி வைங்க. இது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. 1ஆம் தேதி அன்னைக்கு இதை வாங்கி வைத்தா வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்போடு இருக்கலாம். அதனால் மறக்காமல் இந்த பொருட்களை வாங்குங்க. ஸோ இந்த ஆன்மீக தாள்களையும் உங்களுக்கு ஷேர் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட தாள்கள் ஆன்மீக தாள்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.